நான் பெரம்பூரில் வசிப்பதால் தினமும் ரயில் போகும் சத்தம் காதில் விழும். வானத்தில் மீனம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் விமானத்தையும் பார்ப்பேன். அருகாமையில் இருக்கக்கூடிய மாதா கோயிலிலிருந்து மணி ஓசை கேட்கும். மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மசூதியிலிருந்தும் அல்லாஹு அக்பர் என்ற குரல் கேட்கும். பறவைகள் சத்தம் கேட்கும். நிலவை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன், மேகத்தை பார்த்தேன், வீடை பார்த்தேன், மரங்களை பார்த்தேன். இவைகள் எல்லாமே மனிதன் உருவாக்கியது தான். மனிதன் மனிதனுக்காக உருவாக்கியது தான். நாம் நமக்காக என்ற வசனத்தை மனதில் வைத்து கொள்ளலாம். மனிதன் மனிதனுக்காக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தினான். நாம் போகும் வழியில் பல கோயில்களையும் பார்க்க முடியும். அங்கேயும் பக்தர்களையும் பார்க்க முடியும். அங்கே எனக்கு எது தெரியும் என்றால், அங்கே ஒரு சிற்பி தான் என் கண்ணுக்கு தெரியும், ஞாபகத்திற்கு வரும். ஒரு சிற்பி, அவன் செதுக்கிய சிலைதான் தெரியும். கடவுள் தெரியாது. ஏனென்றால் அது இல்லை என்பதால். கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்று சொல்வார்கள். இன்னொன்றும் சொல்வார்கள், மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. இதையெல்லாம் ஒன்றில் ஒன்றாக இருப்பது. கல்லில் தெய்வம் இருப்பதாக, தெய்வம் கல்லில் இருப்பதாக நினைப்பது. அதுவே மனிதன் மனிதனுக்காக, நமக்காக உருவாக்கப்பட்டது தான். நீங்கள் வீட்டிலே சென்று கழிப்பறையை பாருங்கள், குளிக்கும் அறையை பாருங்கள், சமையல் அறையை பாருங்கள், நீங்கள் தூங்கக்கூடிய அந்த இடத்தையும் பாருங்கள். எல்லாமே விஞ்ஞான சாதனங்கள் தான் இருக்கும். அது இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. விஞ்ஞானத்தை போற்றுவோம். வீட்டிலே சாதத்தை வைத்து, அரிசியை வைத்து சமைக்கிறோம். அங்கே ஒரு நிலம் இருக்கிறது, விவசாயி இருக்கிறது, நெல் விதைகள் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, கடல் இருக்கிறது, மழை பொழிகிறது, மனித உழைப்பும் அங்கே இருக்கிறது. அத்தனையும் சேர்ந்த பிறகுதான் இன்று டிராக்டரை யூஸ் பண்ணுகிறார்கள், டில்லரை யூஸ் பண்ணுகிறார்கள். எத்தனை விதமான அவர்கள் விஞ்ஞான சாதனங்களை வைத்து எளிமையாக செய்கிறார்கள். மண்வெட்டியாலும் அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். பாறையை வைத்து கொண்டும் வீடை கட்டுகிறார்கள். எல்லாமே விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட சாதனங்கள் தான். மனித வாழ்க்கையில் இந்த விஞ்ஞான சாதனங்கள் இன்றியமையாததாக மாறிவிட்டது. இதை புரிந்து கொண்டால் போதும். நாம் வெளியே செல்ல வேண்டுமென்றால் பேருந்து தேவை, இல்லை என்றால் ஆட்டோ தேவை, இல்லை என்றால் கார் தேவை, அல்ல என்றால் ரயில் தேவை, இல்லை விமானம் தேவை. பொதுவாக கப்பல் மூலமாக நாம் செல்வது இல்லை. அதுவும் ஒரு முறை பார்த்து விடுவோம். படகில் பயணம் செய்துள்ளேன், போட்டில் பயணம் செய்துள்ளேன். இது மட்டும் இன்னும் நடக்கவில்லை. அதையும் பார்த்து விடலாம்.